ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. வேளையிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். Galatians chapter 5, 22 and 23 verses. கலாத்திய 5ஆம் அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வேதத்திலே ஆயிரக்கணக்கான பிரமாணங்கள், கட்டளைகள் 10, பிரமாணங்கள் பல ஆயிரங்கள் உண்டு. அந்த பல ஆயிரம் பிரமாணங்களிலே இது ஒரு பிரதானமான ஒரு பிரமாணம். இப்படிப்பட்ட இந்த பிரமாணங்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சரி, நான் இந்த வசனத்தை தியானித்த பொழுது இதிலே நாம் பார்க்கிறோம், ஆவியின் கனிகள் எத்தனை? சத்தமா? 9 கனிகள். 9 கனிகள். ஒரு முழுமையான ஒரு படம். உள்ளே சுடை சுடையாக 9 கனிகள். 9 கனி ஒரு பழத்துக்குள்ள இருக்குன்னா அந்த கனி, ஒவ்வொரு கனி எப்படி இருக்கும்? நல்ல ஆசீர்வாதமான கனியா இருக்கும். நாம இருக்கிற பலாப்பழம் மாதிரி அல்ல. வேதத்தின் கனிகள். இந்த 9 கனிகளும் நம்முடைய வாழ்வை வழி நடத்தும் கனிகள், நம்மை வாழ வைக்கும் கனிகள், நாம் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும் கனிகள், மனிதர்களோடு ஐக்கியமாக்கும் கனிகள், சபையோடு இணைக்கும் கனிகள், தேவனோடு ஒப்புரவாக்கும் கனிகள், இயேசுவோடு வழி நடக்கும் கனிகள். கனியுள்ள வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் கனி கொடுப்பதை எதிர்பார்க்கிறார். கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம நினைக்கிறோம், நான் தான் காணிக்க கொடுக்கிறேனே, இதே பெரிய கனியாக நீங்க நினைப்பீங்க. நான் தான் சண்டே சர்ச்சுக்கு வரேனே, இது ஒரு கனி என்று நீங்க நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி என்பது என்ன? நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி என்ன? நாம் எப்படி ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துகிறோம்? எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்துகிறோம்? எப்படி ஊழியக்காரர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்துகிறோம்? இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் அடங்கியதுதான் கனி உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் கனியை தேடும் பொழுது கனி இல்லை. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார். சாபம். கனி இல்லாத வாழ்க்கை சாபம். கனி நிறைந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொருடைய வாழ்வில். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை இந்த பூமியிலே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கமெல்லாம் என்ன? ஆண்டவருக்காக நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் பார்க்கிறார். கனி கொடுக்கிறோமா? இந்த கனிகள்ல முதல் சுடை என்ன? அன்பு. அல்லேலூயா. அன்பு. முதல் சுடை அன்புதான். அன்பு என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியிலே 4 விதமான சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய
இந்திய நாட்டில் அநேக மொழிகள் உண்டு. அநேக மொழிகள் உண்டு. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அன்பு, பாசம், இப்படி அந்த வார்த்தைக்கு நாம சொல்றோம். கன்னடத்துல பிரீத்தி, மலையாளத்துல ஸ்நேகம், அதே இது இந்தியில பியார், தெலுங்குல எனக்கு தெரியல. தெலுங்குல என்ன பிரேமா, பொம்பளை நினைச்சாங்க பிரேமா, கர்த்தருக்கு சோதரம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்திய மொழியிலே பல மொழிகளில் இருந்தாலும் கிரேக்க மொழிகளிலே 4 அர்த்தங்கள் உண்டு அன்புக்கு. முதல் காரியம் என்ன என்று நாம் பார்ப்போம் சொன்னால் பிலியோ. பிலியோ பிலியோ என்பது சிநேகத்திற்குள் காண்பிக்கிற அன்பு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒருத்தர் அன்பு செலுத்துவாங்களே, அதுக்கு பிலியோ அப்படின்னு சொல்லிட்டு பேர். இரண்டாவது அன்புக்கு ஈரோஸ் என்று பேர். இது கணவன் மனைவிக்கு உள்ளான காண்பிக்கப்படக்கூடிய அன்பு, ஈரோஸ். மூன்றாவது அன்பு ஸ்டார்கே. இது குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடத்திலே காண்பிக்கப்படும் அன்பு. நாலாவது அன்பு அகப்பே என்று சொல்லக்கூடியதான அன்பு. இந்த அகப்பே என்பது தெய்வீக அன்பு என்பதாகும். கர்த்தர் நம்மிடத்தில் வெளிப்படுத்தியது அகப்பே என்கிறதான அன்பு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் வெளிப்படுத்தியது அன்பு என்னது? அகப்பே. இந்த அன்பு என்ற சொல்லுக்கு இப்படி 4 விதமான அர்த்தங்கள் உண்டு. வேதம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 சொல்லுகிறது. கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினாலே தம் ஜீவனையும் பாராமல் பாடுகளையும் வேதனைகளையும் நமக்காக சகித்து சிலுவையிலே நமக்காக மரித்தார், மீண்டும் உயிர்த்து நமக்காக ஒரு வீட்டை பரலோகத்திலே கட்டி கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தம் செய்து விட்டார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்மை அழைத்து செல்ல மீண்டும் வருவார் அந்த அன்போடு கூட. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆவியின் கன்னியாகிய அன்பு இப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திருத்துவ தேவனோடு கூட நம்மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பு. இந்த அன்புக்கு நாம் எல்லாரும் கடனாளிகளாக இருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பு. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படினார் என்று ரோமர் 5:8 சொல்வதை போல நம்மேல் அவர் வைத்திருக்கிற அந்த தெய்வீக அன்பை ஆண்டவர் நமக்கு காண்பித்து தேவன் மகிமை கொடுக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த அன்பை நம்மிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்விதமாய் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம்? ஒரு நாள் சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு அதுவும் நம்ம எப்படி வரும்? முன்னாடி வந்து காத்திருக்கணும். ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அதுதான் அந்த அன்பு தான். நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். இந்த அன்பு நம்மளை என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அப்படியே இழுத்து கொண்டு வந்து அந்த அன்பை ஒரு தாகத்தோடு நாம் ருசிக்க தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? ஓடோடி வரணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு சோதரம் திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிபந்தனையற்ற ஒரு அன்பு ஆண்டவர் நம்மையில் செலுத்துகிறதா அன்பு. அதனால் தான் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். நாம் அவரை தேடி செல்லவில்லை, நம்மை தேடி வந்த ஒரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. யோவான் 3:16 சொல்வதை போல அளவற்ற இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்புக்கு அளவே இல்லை.
அன்பின் ஆழ அகல உயரம் இன்னதென்று நாம் அறியாதபடிக்கு ஆண்டவர் நம்மை வைத்தார். அதுதான் பைபிள்ல இந்த கீவேர்டு. யோவான் 3:16. ஒருவரும் கெட்டு போகாது. வாசிக்க பார்ப்போம். வாசிக்க யாரும் எடுக்கிறதே கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேராகிய குமாரன் விசுவாசிக்கிறவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாயோ. இவ்வளவாய் என்று சொல்லும் பொழுது அவருடைய சிலுவையில தான் காண்பிக்கிறாரு. அளவற்ற நமக்காக ஆண்டவர் தான் கை விரித்தவனமாக சிலுவையிலே தொங்கினார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த அன்பை அள்ள அள்ள குறையாத அன்பு. அல்லேலூயா. உலகத்து அன்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கணவனின் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும். உறவினர்களும் அப்படித்தான் ஓடி போயிடும். இயேசுவின் அன்பு மட்டும்தான் மாறாத அன்பு. இந்த மாறாத அன்பு, அந்த ஆண்டவர் தான் நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடி ஓடி வருகிறோமோ அவர் நம்மை பார்க்கிறார். ஒவ்வொரு சபையில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் நாம் வாஞ்சியோடு கலந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு சொந்தம் கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்புதான் நம்மை என்ன செய்திருக்கிறது? காப்பாற்றி இருக்கிறது, நம்மை வழிநடத்தி இருக்கிறது. அந்த அன்புதான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நமக்கு ஜீவனை தந்தார். மரண படுக்கைக்கு சென்று உயிர் பெற்று நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறா இல்லையா? சொல்லுங்க. சத்தமே இல்லை. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. எங்களுக்கு உயிரை தந்திருக்காரு, அவ்வளவுதான். அதுக்குதான் நாங்க சண்டே வரோமே. சிந்தித்து பாரு. உங்ககிட்ட தான் நிறைய எதிர்பார்க்கிறேன். நான் இன்னைக்கும் என் ஆண்டவர் எனக்கு உயிர் தந்த நாள் அதுதான். எது? மே 14, 2014. பாருங்க, அது ஒரு ரைமா மறக்கவே முடியாத நாள். அந்த நாளை நான் நினைவு கூறுவேன். அவர் எனக்கு அப்படி ஒரு புது வாழ்க்கையை தந்ததுனால தான் இன்னைக்கு உயிரோட உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப இத சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், ஆனாலும் சொல்ல வேண்டும். கல்பனா சோதிட்டு எதிர்பார்ப்பாங்க, சதீஷ எதிர்பார்ப்பாங்க, சுஜாதாட்ட எதிர்பார்ப்பாங்க, ராதாட்ட எதிர்பார்ப்பாங்க. நாமெல்லாம் எப்படி போயிட்டு வந்தோம்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்து பொல்லாப்பு நமக்கு வராதபடி நம்மை காத்து நம்ம தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மேல அவர் வைத்த அன்பு அது அளவில்லாத அன்பு. ஆனா அவர் நிபந்தனை ஒண்ணு போடல. அவர் செலுத்துற, அவர் நம்மை பாராட்டின அந்த அன்பு பெரியது. அல்லேலூயா. தகுதி இல்லாத நமக்கு, நம்மகிட்ட என்ன தகுதி இருக்கு சொல்லுவோம்? ஒரு தகுதியுமே கிடையாது. ஒரு தகுதியும் இல்லாத நம்ம. நாமெல்லாம் அந்த நாள்ல அந்த தரிசனம், பரவ தரிசனத்தை ஆண்டவர் நான் இங்கே இருந்துக்கிறேன், சூப்பரா இருக்கு, ஆண்டவர் என்ன கிளம்ப அப்படின்ட்டு. இன்னும் வேதனை நேர்ந்த இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்துல நான் வாழணுமான்னு நினைச்சு இந்த உலகத்துல பழகிட்டு வந்தப்போ ஆண்டவர் கேட்டேன், இன்னும் என்ன நடக்கும்? இனிமத்தான் இவ்வளவு நாளும் வாழ்க்கையில் இனிமத்தான் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும். அதைத்தான் ஆண்டவர் தருறாரு. அதுதான் சிலுவை. என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டுடைய சிலுவையை தான் நான் உங்களுக்கு சுமக்கிறோம். ஒருவேளைக்கு அது உங்களுக்கு ஒரு பாரமாக காணப்படலாம், ஆனால் உங்களை ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிடவில்லை. அல்லேலூயா. நான் என்ன நினைச்சு சொல்றேன், என்னெல்லாம் ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது. அவருடைய அன்பு, அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. என்னை தூக்கி எடுத்து அவருடைய அன்பினாலே என்னை செய்திருக்கிறார், கட்டி பாதுகாத்திருக்கிறார். இன்றளவு எனக்கு ஒரு குறையும் வைத்ததே கிடையாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த அமைதியற்ற இடத்திலும் ஆண்டவருடைய அன்பை எனக்கு தந்து அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை நாம் மற்றவர்களுக்கும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆம், சோதரம். இரண்டாவது கனி சந்தோஷம். இரண்டாவது கனி என்னது? சந்தோஷம். இந்த சந்தோஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாய் நிறைந்திருப்பதை நாம் நினைக்கிறோம். உலகத்தில் சந்தோஷம் தருபவை எத்தனையோ இருக்கிறது. நம்ம போறோம், சுற்றுலாவுக்கு போறோம், அங்க பார்க்கிற அந்த சைட்சி, அங்க பூத்து குலுங்குகிற மலர்கள், இப்படி ஒவ்வொன்றையும் நாம பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஆனா இது எல்லாமே நிரந்தரமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் நிரந்தரமே இல்லை. இத்தனை சந்தோஷங்கள் நமக்கு இருந்தாலும் சில வேளையில் நமக்கு தருவது என்னது? வெறுமை, விரக்தி, கவலை, கண்ணீர். இதுதான் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்திலே எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிற மனிதன் ஒருவனும் இல்லை என்று நாம் நினைத்தாலும் வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது. எடுக்குவாங்க, சங்கீதம் 68:3. வேதத்தில் இந்த சந்தோஷத்தை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அது சந்தோஷம், ஆனந்தம், களி கூறுதல், மகிழ்ச்சி என்று 4 விதமான வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான சந்தோஷமும் இந்த வசனத்தில் வருது. வாசிக்க, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. யாருக்குமே சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சா, ஆண்டவர் தமது ரத்தத்தினாலே கழுவி தம்முடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தின் வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தம்முடைய பிள்ளைகளாக்கி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. இந்த பிள்ளைகள் என்ன சூழ்நிலை வந்தாலும் அப்படி கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவ சந்தோஷம் அவர்கள் மேல் வருகிறது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இந்த நீதிமான்களுக்கு தான் இந்த 4 சந்தோஷமும் கிடைக்கும். எப்படி பாருங்க, சங்கீதக்காரன் மிக அருமையாக சொல்கிறார், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்தம் அடைந்து சந்தோஷம் அடைவார்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. 4 சந்தோஷமும் வந்துருது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. உங்களுக்கு வருதா இல்லையா? தலைவலினா அவருக்கு வருஷ சந்தோஷம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சிறைச்சாலையில் இருக்கிறான் பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்க இருந்து அந்த வசனத்தை எழுதுகிறார். பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது 4:4 பிலிப்பியர் 4:4 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிறைக்குள்ள இருக்கும் பொழுது அவர் என்னத்தால சிறைக்கு போனாரு? சுவிசேஷம் அறிவிச்சாருங்க. அவர் என்ன பண்ணாரு? சுவிசேஷம் அறிவிச்சார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். அதனால அவர் பிடிச்சி தூக்கி என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையில அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள காவல்காரர்கள் சொன்ன உடனே அவன் தூக்கி என்ன பண்ணான்? சிறைக்குள்ள போட்டு காலெல்லாம் தொழுமரத்துல கட்டி ஒரு இருட்டறையில கட்டி அங்க போட்டு அடைச்சான். இந்த அந்த வேலையில தான் அவனோடு கூட ஷீலாவும் சேர்ந்து என்ன செய்தாங்க? அடைக்கப்பட்டார்கள். சும்மா தீக்கு போடல, நிறைய அடி அடிச்சு தீக்கு உள்ள போட்டாங்க. ஆனா அங்கேயே இருந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவனை பாடி துதித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:23 25 வரை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா,
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு அவர் என்ன செய்கிறாரு? அந்த துக்கமான, துயரமான, தாங்க முடியாத வேதனையிலே, கண்ணீரின் மத்தியிலே தேவனை துதித்து பாடினார்கள். நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. அது என்ன பண்ணாரு? ஒண்ணு இல்லை, அங்க ஒரு ஒரு பெண்ணு, சோசியம் பார்க்கிற பெண்ணு, குறி சொல்லுகிற ஒரு பெண்ணு, அவளை ஒரு வார்த்தை சொன்னாரு, அவ்வளவுதான். அந்த குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து வேற தூக்கி ஜெயில போட்டாங்க, சிறைச்சாலை போட்டாங்க. அதுக்காக பெற்ற தண்டனை. அந்த வேளையிலும் அவர் பாடி துதிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு பெண்ணை, ஒரு பிசாசு பிடிச்ச பெண்ணை சுகமாக்கிட்டா தண்டனை வருதுன்னு சொன்னா அநியாயமாய் கிடக்க தண்டனை. ஆனால் அவர் அந்த அநியாயத்தை நினைத்து வேதனைப்படாமல் அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? துதித்து பாட ஆரம்பித்தார். உள்ளமெல்லாம் சந்தோஷத்திலே போகிறது. விலங்குகள் எல்லாம் தெரித்து ஓடிட்டு, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. அங்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த சிறைச்சாலை தலைவரும் ரட்சிக்கப்படுகிறார். நம் குடும்பமே ஞானஸ்நானம் பெறுகிறது. அல்லேலூயா. ஆம், சோதரம். இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர், நம் ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் நம் ஆண்டவர் என்ன செய்யணும்? துதித்து பாட வேண்டும். சந்தோஷம், சந்தோஷமா இருக்கிறவர்கள் சங்கீதம் பாட வேண்டும் யாக்கோபு பக்தர் சொல்றாரு. அது மாதிரி நாம சந்தோஷமா இருக்கும் போதும் துக்கமாயிருக்கும் போதும் சரி, ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்தால் சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு மன ரம்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த கனி சமாதானம். அல்லேலூயா. மூன்றாவது சுடை என்னது? சமாதானம். இந்த நாட்களில் மனிதன் சமாதானம் தேடி எங்கெங்கேயோ போறான். நாட்டுக்கு நாடு கடந்து செல்லும். எத்தனையோ பேர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க. இன்னும் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போய் அலைகிறாங்க. எதுக்கு? சமாதானம் தேவை. ஆனால் சமாதான கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை சமாதான கட்டினாலே வழி நடத்துகிற ஆண்டவர். நாம் ஒவ்வொருவரும் சமாதானத்தை தருகிற ஒரே தெய்வம் இயேசுதான். இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் சமாதான பேச்சு என்று சொல்லி எழுதிதாங்க கூடுறாங்க. அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், சீன அதிபர், எந்த அதிபர்கள் கூடினாலும் கடைசியில் முடிவு என்ன? அவங்க சமாதான பேச்சு எப்படி இருக்கு? வெற்றியா முடியுதா? தோல்வி. ஆனால் சமாதானம் தந்து நமக்காக சமாதான பிரபுவாய் பிறந்த ஒரே தெய்வம் இயேசுதான். அல்லேலூயா. ஏசாயாவிற்கு 1:9-6 சொல்லப்பட்டபடி அவர் சமாதான பிரபு. பிரைஸ் காட். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன். எந்த இடத்திலும் இருந்து சமாதானம் வராது என்கின்ற பொழுது சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர்தான் நமக்கு சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சந்தோஷம், சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் நமக்கு நம்முடைய கனிகளாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். 2 அரபியர் சந்தித்து கொண்டா, வெளிநாட்டில் உள்ளவங்க 2 அரபியர், அவங்க எல்லாம் முஸ்லிம் வச்சுக்கிடுவோமே, செஞ்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சலாம் அலைக்கும் அப்படிமா. ஒரு யூதன் இன்னொரு யூதனை பார்க்கும் பொழுது ஷலாம் அலைக்கும் அப்படிமா. ஷலோம், ஷலோம் அலைக்கும். சலாம் அலைக்கும்ங்கிறது அவன். இவங்க யூதர்கள் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க? ஷாலோம் அலைக்கும், சமாதானம். ரெண்டுக்குமே அர்த்தம் அதுதான். நம்முடைய ஆண்டவர் ஷாலோமின் தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் சமாதானம் தர ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார்.
இந்த சமாதானத்தை 3 விதமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மூன்று கனிகளோடு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். மீதமுள்ள கனிகள்லாம் அடுத்த வாரம் சொல்லப்படும். அடுத்த வாரம் மீதமுள்ள கனிகளை கத்தரி சித்தமானால் எல்லா கனிகளையும் சேர்த்து அதை முடிக்கலாம். அடுத்த 6 கனிகளை. இந்த 3வது கனியாகிய இந்த சமாதானம் 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, வேதத்தின்படி தேவனிடத்தில் சமாதானம். யாரிடத்துல? தேவனிடத்தில் சமாதானம். ரோமர் 5:1 நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமான்களாக இருந்தால் சந்தோஷம். நீதிமான்களாக இருந்தால் சந்தோஷம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதல் பாயிண்ட் தேவனிடத்தில் சமாதானம். கிறிஸ்துவ தேவன் அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று ஒன்றாகிய தேவனாகிய அந்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சமாதானம். 2வது உள்ளான சமாதானம், நமக்குள்ளே வரக்கூடியதான சமாதானம். பிலிப்பியர் 4:6-7 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த உள்ளான சமாதானம் அது என்னது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கிற உள்ளான சமாதானம் நமக்கு அளவு விடணும். இன்னைக்கு அநேகர் கவலை தான். ஐயா, எனக்கு இந்த வியாதி வந்தது, எனக்கு இந்த போராட்டம் வந்தது, எனக்கு இந்த சிக்கல் வந்தது. இதே நினைச்சு நாம ஆண்டவரை துதிக்காம ஸ்தோத்தரிக்காம ஆண்டவரை தேடாம, சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சமாதானத்தினால எப்பொழுது நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம நம்முடைய கவலைகளை நாம நினைத்துக் கொண்டு நாம அப்படி கலங்கி கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுகிறதுனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும்? ஒன்னும் முடியாது. யாரும் சொன்னார் நினைக்கிறேன், என்னோட உயரமா இருக்கிறவன் என்னை விட நான் 5'3", 5'4" நினைச்சு பார்த்துப்பேன். எத்தனையோ என்னோட வாட்ட சட்டமா இருப்பான். அதனால கபடி இருக்கிறதா அந்த கோர்ட்டுக்குள்ள அப்படி இறங்கினா என்னுடைய உடம்பெல்லாம் ஒரு புதிய பலன் அடையும். எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் முதலான அவங்க எனக்கு எதிராக வந்து நிற்பாங்க. நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, தயவு செய்து இந்த கோபத்தை கிளாஸ்ல காட்டியிருக்காரு. இங்க வந்தா நான் என்ன பண்ணுவேன், உங்களை பிடிச்சு தூக்கி எடுத்து போடுவேன். உங்களோட சொல்லுவேன், என்னோட வளர்த்தியா இருப்பாங்க, என்னோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பயங்கரமானவங்க. என் கூட படிக்கிறவங்க எத்தனை பேர் வளர்த்தியா? ஒருத்தனை கூட நினைக்க மாட்டேன், விட்டு வைக்க மாட்டேன். அப்படியே ஒரு வார்த்தை தான், தூக்குடான்னு சொல்லிட்டு அப்படி காலை அப்படி பிடிச்சோம்னா என்ன செய்யணும்? அவ்வளவு பேரும் வந்து அவங்க மேல விழணும். என்னுடைய முதல் காரியம் நான் அவங்களை பிடிப்பது. அடுத்த செகண்ட் எல்லாரும் வந்து தெரிஞ்சவங்க ஸ்கூல் தருவாங்க. 2 பேர் 3 பேர் இருந்தாலும் நாங்கள் அதை ஜெயித்து காட்டுவோமே தவிர தோல்விட்டது கிடையாது.
காரணம் என்ன? எங்களுடைய பலவீனத்தை நான் நினைப்பது கிடையாது. என்னுடைய வளர்ச்சியை இல்லைன்னா என்னுடைய சரீரத்தை நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய வயதை பார்த்ததே கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுதான் இந்த சமாதானம் என்பதும் அப்படிதான். நாம நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பங்களோட சோத்திரத்தோட நாம ஜெபத்தினாலே வேண்டுதல்னாலே ஆண்டவருக்கு தெரியப்படும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை நிரப்புங்க. நம்ம நாம அதை விட்டு போட்டு நாம என்ன செய்யறோம்? கவலையே பார்த்து பருப்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சோதனையை பார்த்து பருப்பிக் கொண்டிருக்கிறோம். தேவ சமாதானம் நமக்குள்ள வரவே வராது. ஏன்னா குழப்பம். ஐயோ, வியாதி வந்தது, வியாதினாலே வறுமை வந்தது, வறுமையினாலே எல்லாம் போச்சு, காசு கூட எல்லாமே போச்சு, கடன் வாங்கினேன், இப்போ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இதையே நம்ம என்ன செய்யறோம்? நோக்கி பார்க்கிறோம். இந்த பிரச்சனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அலைக்கழிப்பாக போராட்டமாக வருகிறது. ஆண்டவர் போட்ல இருக்கிறாரு. அப்படிதான் கொஞ்ச நேரம் அப்படி தலையை சாஞ்சி இருக்கலாம்னு பார்த்தா சீர்கெல்லாம் அலறாங்க. ஐயோ, காற்று கடல் என்ன செய்யுது? கப்பலை என்ன செய்யுது? நொறுக்குது. நாங்க செத்து போவோமோ அப்படின்னு பயந்து போய் எரிஞ்சுறாங்க. ஆண்டவர் போய் எழுப்புறாங்க. ஆண்டவர் எரிஞ்சுறாரு. கடலையும் காற்று ஒரே வார்த்தையில அமைதலாயிரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அவர் சமாதானத்தின் தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அவரை பற்றிக் கொள். மூன்றாவது வகை வெளிப்புறத்தில் சமாதானம். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்கிறது எபிரேயர் 12:14, யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்றார். பரிசுத்தத்தோடு நாம வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம், சமாதானம், யாவரும் குடும்பத்தோடு சமாதானம், பிள்ளைகளோடு சமாதானம், நம்முடைய உறவினர்களோடு சமாதானம். இப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் எழுதணும். மனிதர்களோடு நாம் சமாதானம் கேட்கணும். இப்படி நாம் சமாதானம் உள்ள நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால்தான் யோவான் 14:27 ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம்மை ஆற்றி தேற்றி சொல்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. சமாதானம் தந்து வழிநடத்துகிற ஆண்டவர். ஒரு முறை ஒரு மனிதன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு கஷ்டம். சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்தது. இந்த துப்பாக்கி எடுத்து நேரம் என்ன பண்ணா, பேங்க்ல போய் கொள்ளை அடிச்சு எப்படியா என் கடன் கஷ்டம் எல்லாம் நீங்கணும், என் வறுமை நீங்கணும், இந்த பிரச்சனை இருந்து நான் விடுதலையாகணும்னா கொள்ளை அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, நேரம் துப்பாக்கி தூக்கிட்டு போனான். அதான் அவன் அடிக்கக்கூடிய முதல் கொள்ளை. போன உடனே மாட்டிக்கிட்டான். மாட்டின உடனே பிடிச்சு போலீஸ் என்ன பண்ணாங்க, அவனையே அவன் துப்பாக்கி எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சாங்க. அவன் துப்பாக்கியை பார்த்தா, இவன் அங்க போய் அந்த கொள்ளையடிக்கும் போது அவனுக்கு கிடைச்சது வெறும் $6000. அவன் கையில் அப்படின்றது இந்த $6000 அவனை எடுத்துட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாலே இருந்தது. போலீஸ் வந்து பிடிச்சிச்சு. இந்த துப்பாக்கி அவங்க பார்த்திருக்காங்க. துப்பாக்கி ரொம்ப பழங்காலத்தில் உள்ள ஒரு மதிப்பு மிகுந்த துப்பாக்கி. அந்த துப்பாக்கிய அன்னைக்கு அவங்க வித்தாலும் $10,000 மேலாக விற்கலாம். பாருங்க, தாங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அதனுடைய மதிப்பையே உணராம இதுதான் இப்படிதாங்க நம்மளும் வாழும். நம்மிடத்தில் இருக்கிற ஒரு வெளியேற பெற்றோம், ஒரு அழியில இருக்கிறோமா, ஒரு வெளியேற பெற்ற ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம மறந்து போறோம். இந்த ஆண்டவரை மறந்துட்டு நம்ம இருந்தோம், ஐயோ வேதனை வேதனை.
நீ கர்த்தரை தேடலையா? உன் வறுமையில நீ ஆண்டவரை தேடலையா? உன்னுடைய பிரச்சனையில நீ ஆண்டவரை தேடலையா? நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டு என்ன பண்றோம்? நம்ம தான் அங்க இருக்கோம், வேற யாரும் வரல. அடுத்தவங்களை பார்க்கறது, மற்றவங்களை பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையினாலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் கீழே போயிட்டு. நீ உன் உள்ளத்துல இருந்து வாங்க வேணும். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற என்னது வாழும் உனக்கு வேணும். உனக்கு சமாதானம் தான் கிடைக்கும். நீ அடுத்தவங்களை பார்க்க, இவங்க வரல நான் எதுக்கு வரணும்? ஜோம் பண்ணு, அதோ அவங்க ஜோம் பண்ணுவாங்க, நான் எதுக்கு நான் வரணும்? செவ்வாய்க்கிழமை எனக்காக தான் அங்க ஜெபிக்காது. பேர்ட் ஷெடி நமக்குலாம் அது என்னத்துக்கு? வீட்டில் தான் ஓடுறது சீரியல். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கு. ஜெப நாள் வெள்ளிக்கிழமை அதுக்கு வர்றது கிடையாது. ஒரு 2-3 சொல்லி அவங்க உங்களுக்காக ஜெபித்து நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். நீ ஏன் வரக்கூடாது? உன் வியாதி வேதனை என்னைக்கு தீரும்? நீ ஆண்டவரை கேட்கலாம். அதுதான் அந்த நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நீ என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் நீ என்ன செஞ்சணும்? பிலிப்பியர் 4:6-7 சொல்வதை போல அவன் சொல்றோம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்துல நீ இறக்கி வச்சா ஆண்டவர் என்ன செய்வாரு? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும்படியாக உங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். நம்மோட கூட இருக்கிற ஆண்டவரை பார்க்கறதே கிடையாது. எடுத்த உடனே வழி வந்துட்டான், உடனே ஓடு. அவன் உடனே அவனுக்கு ஒரு இருக்கான். யாரு? டாக்டர். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இப்போ உள்ள டாக்டர் இருக்கலாம், போன உடனே ஒரு லிஸ்ட் கொடுக்குவான். அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடு. ஒவ்வொரு ஸ்கேனும் ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா அவன் மிஷின் சும்மா இருக்கு. அந்த மிஷினுக்கு வாடகை வேணும். அந்த மிஷினுக்கு அவன் கட்டக்கூடிய இதெல்லாம் அடைக்கணும். அவன் பில்டிங் வாடகை வேணும். பெட்டு காலியாயிருக்கு, உடனே அட்மிட் ஆகும். கண்டாப்ல உடனே ஆபரேஷன். அவனுக்கு மீட்டர் ஓடணும். ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இயேசு கிறிஸ்துவை, உன்னோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே உன்னை கழுவும் பொழுது உன்னுடைய வியாதிகள் தீரும், உன்னுடைய வேதனைகள் மரணம், உன்னுடைய நோய்கள் குணமாகும், உனக்குள்ளே சமாதானம் கிடைக்கும். நினைப்பதே கிடையாது. கடவுளையே நினைச்சு பார்க்கறது கிடையாது. வேற ஊழியக்காரங்கிட்ட இங்க சொல்ல போய் அட்மிட் ஆகிட்டு 1 நாள் 2 நாள் கழிச்சு ஐயோ பாஸ்டர் சொன்னா என்னத்தையும் ஒன்று ஜோம் பண்ணுவாரு, நமக்கு என்னத்தையாவது ஒரு சொல்ல கிடைச்சினா ஓகே. இதுக்குள்ளாங்க எல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுவோம். நாம் தேவனை எப்படி தேடுகிறோம்? சமாதானம் பெற வேண்டுமானா சமாதான காரணரை நீ தேடும். விலையேறப்பட்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் தான் நம்மை கழுவி சுற்றி இருக்கிறது. நம்முடைய பாவத்தை கழுவும் பொழுது நம்மிடத்தில் உள்ள வியாதிகள் குணமாகிறது. இதெல்லாம் நீ அதை உணர்ந்து கொள். உனக்கு வேதனை வருதா, திடீரென்று தலைவலி வருதா, ஆண்டவரை கேளு. ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்த ஆண்டவரே, இப்ப இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி ரத்தினால என்னை கழுவி எனக்கு சோகடும். அடுத்த செகண்ட் தலைவலி பறக்கும். அது தலைவலி மாத்திரம் இல்ல, வயிற்றிலிருந்து வலி வந்தாலும் சரி, நம்ம ஐயோ அம்மான்னு தான் கூப்பிடுதோம் தவிர ஐயோங்கிற அந்த ஐயா என்ன வச்சுவாரு, அவர் பிராக்டிக்கல் அவருக்கு அவர் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அம்மான்னு சொல்றவங்க அவங்க எங்கேயோ போய் என்ன செய்வாங்க, ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கூப்பிடுறது அவங்கள கூப்பிடுவாங்க. உனக்காக ஜீவன் தந்த ரட்சகரை தேடு, உனக்காக மரித்த இயேசுவை தேடு, உனக்கு எல்லாத்தையும் தருவாங்க. இதுதான் நாங்க என்னுடைய அனுபவத்தினால நான் சொல்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வலி, எனக்கு ஒரு வேதனை, அடுத்த செகண்ட் இயேசுவே என்னை குணமாக. இந்த வலிக்கு நான் என்ன பாவம் ஆண்டவரை கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லுவாரு, இதுதான் மருந்து, இதுதான் நீ செய்ய.
உடனே ஆண்டவரே மன்னி முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் எனக்கு அந்த வலியை நான் உணரவே மாட்டேன். ஏன்னா நான் அவர் மேல பார்க்க போட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இதுதான் ரகசியங்க. இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டது, பெற்றுக்கொண்டது, அடைந்து கொண்டது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்றது கிடையாது. ஆனால் அடைந்த ஆசீர்வாதத்தை உங்களிடத்திலே பாருங்கள். சாட்சி, சாட்சி எல்லாம் அநேக சாட்சிகள் இடத்துல உண்டு. எந்த சாட்சியாக இருந்தாலும் அது மெய் சாட்சி. எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு கொடுப்பது சமாதானம். பிரைஸ் காட், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 2:14 சொல்வதை போல் சுதந்திரம் நாம் சமாதானத்தை தேடி அங்கும் இங்கும் அலைகிறவர்களாக இல்லாமல் சமாதான காரணர் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சமாதானத்தின் தேவனை எடுத்த வாசிங்க. 2:14 எபேசியர் 2:14 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் உண்டாக்கி பகையாளர் என்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாரை சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துகிற ஆண்டவர் நம் வாழ்விலே காணப்படுகிற எந்த விதமான சோதனையாக இருந்தாலும், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் நம்மோடு இருப்பவர் சமாதானத்தின் தேவன். நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் போராட்டங்களை ஒரே சொல்லினாலே என்ன செய்வார்? அமைதலாக இரு என்ற ஒரே வார்த்தையிலே அவர் அதட்டி நமக்கு சமாதானம் தருவார். தேவ சமாதானத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் நிரம்பி இருப்போம். ஆவியின் கனியாகிய சமாதானம் நமக்குள்ளே நிறைந்திருக்கும் போது நம்முடைய தூக்கம் எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். நிம்மதியா இருக்கும். நிம்மதியா தூங்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சபை, சமுதாயம் எல்லா வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? இனிதா இருக்கும். சமாதானத்தின் கர்த்தர்தாமே எப்பொழுதும் சகல விதத்தில் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று 2 தெசலோனிக்கேயர் 3:16 சொல்வதை போல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சொல்றோம். ஜெபிப்போம்.